ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஃப்ரைன் வாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சையில் சிக்கிய விஜயோட திரைப்படங்கள் அதாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். சர்ச்சையில் சிக்கிய விஜயின் திரைப்படங்கள் 2011 வந்து காவலன் திரைப்படம் வெளியானதால அரசியல் தலையீடு காரணமாக சிக்கல் ஏற்பட்டதா. தீவிர முயற்சிக்கு பின்னர் காவலர் வெளியாயினாலும் சரி, வெளியீட்டில் ஏற்பட்ட காயம் விஜயை வெகுவாக பாதித்தது கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கும் விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் ஆதரவளிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற நிலையில இந்த வெற்றியில உள்ள ஒரு அணில போல உதவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல கூறப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து தலைவா அப்படின்ற ஒரு திரைப்படமும் அரசியல் தலையீட்டை சந்தித்தது அப்படின்னு சொல்றாங்க. பிற மாநிலங்களில் வெளியான நிலையில் தமிழ்நாட்டில் படம் வெளியாகவே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. திரையரங்கங்களில் மிரட்டல் விரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் கோடநாடு சென்று அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க முயன்றிருக்காராம். ஆனால் சந்திக்க நேரம் ஒதுக்கப்படாமல் அவர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்காரு. இந்த நேரத்தில் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதாவை சந்திக்க நேரம் கேட்டுள்ளோம், விரைவில் கிடைக்கும் என நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தலைவா பிரச்சனையில் தலையிட்டு அம்மா ரிலீஸ் செய்ய நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காரு. கத்தி திரைப்படத்தை லைகா நிறுவனம் தயாரித்திருந்ததை முன்னிறுத்தி பிரச்சனைகள் கிளம்பிருச்சான். இந்த படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டாம் அப்படின்னு சில அமைப்புகள் போர்க்கொடி எழுப்புனாங்களாம். இதையெல்லாம் தாண்டி கத்தி படம் வெளியான போது படத்தில் இடம்பெற்ற காற்றை வைத்து ஊழல் செய்கின்ற நாடு இது என்ற வசனம் அரசியல் ரீதியான அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி விஜய் மெர்சல் படத்துல ஜிஎஸ்டி மருத்துவத்துறைக்கு எதிரான வசனம் பேசி இடம்பெற்றிருந்திருக்காரு. பாஜகவினர் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியதான். சர்க்கார் படத்தில் அரசு தரும் இலவசங்கள் குறித்து அவர் விமர்சித்திருந்தது பேசுபொருள் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு புறம் இருக்க, தனது திரைப்படங்கள் நிகழ்ச்சியின் விஜய் அரசியல் பேச தொடங்கினாரு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்க, சர்க்கார் பட ஆடியோ வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் ஆனால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது கேள்வி விஜயிடம் எழுப்பப்பட்ட போது முதலமைச்சர் ஆனால் முதலமைச்சராக நடிக்க மாட்டேன், உண்மையா இருப்பேன் இவர் பதிலளிச்சிருக்காரு. அரசியல் தொடர்பான விஜயின் ஒவ்வொரு கருத்தும் அவர் ரசிகர்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தர தொடங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை தலைமை தாங்க விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் சார்பில் பல இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது தற்போது ஒட்டப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. நீக்கப்பட்டு படம் தமிழ்நாட்டில் வெளியானது அப்படின்னு சொல்றாங்க. இதே போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்முடைய ஆஃப்ரைன் வாய்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.